அவன் முன்னாடி எப்படி இருந்தான் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். ஒரு க்ஷணம் கூட ராமரை விட்டு பிரிய மாட்டான். அவனோட கதையை பூரா சொல்லிட்டே இருப்பான். ராமர் சொல்றதையும் கேட்டுட்டு இருப்பான். ஒரு க்ஷணம் கூட பிரிய முடியாது அவனால. அப்படி இருந்தான். இப்ப என்னடான்னா, இப்ப வருஷா காலம் பூரா ஆச்சு, வந்து பார்க்கவே இல்லை ஒரு தடவை கூட அப்படின்னு நினைக்கிறார். அதாவது சிநேகிதன் முறையில குற்றம் இருந்தாலும் சொல்லலாம், குற்றம் இல்லாட்டாலும் சொல்லலாம். அந்த முறையில ராமர் சொல்றார். ஆனா லக்ஷ்மணர் வந்து போய் பார்த்துன்னு வரையா அப்படின்னு கேட்கிறார். லக்ஷ்மணர் என்ன பண்றார்? வில்லோட புறப்படுறான். கண்கள் செவக்கிறது பயங்கர அந்த புஷ்ன்னு சீரிட்டு ஒரு பாம்பு கிளம்புமே அது மாதிரி கிளம்புறான் லக்ஷ்மணர். நான் என்ன சொல்றேன், நீ எப்படி கிளம்புற அப்படின்னு கேட்கிறார். நான் வந்து ஒரு சிநேகிதன், அதுவும் இப்ப ராஜா, அந்த ராஜாங்கிற மரியாதையோட பழகணும்பா, அவனுக்கு நினைவு மூட்டி அழிச்சுன்னு வா போறோம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் சொல்றாரு. இருந்தாலும் வில்லோடே போறார். அந்த நான்கையை தட்டிகிட்டே போறலாம். ஏன்னா வாத்தியம் எதுவும் இல்லை அவர் கூட அழைச்சின்னு போறதுங்கிறதுக்கு. அதனால நான்கயிறை அப்படியே தட்டிகிட்டே போறலாம்.